Dear students, நான் உங்கள் செல்வம். ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ உங்கள் அலைட் சி இல்லை வந்து ஒரு சி ப்ராக்டிக்கலுக்கு அந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி வந்து ஒரு சின்ன சி ப்ரோக்ராம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் உங்களுக்கு ஆல்ரெடி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கூகுளில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டெக் ஆப்பிள் .net. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டெக் ஆப்பிள் நெட்டுக்கான சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா டர்போ சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மிரர் லிங்க் ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி விண்டோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த சைட்ஸில் ஆட்லாம் வரதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி ப்ராக்ரஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சிம்பிளாக நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அண்ட் தென் அக்ரி பண்ணுங்கள், அண்ட் தென் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னா பாருங்கள் ரன் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் 4.0 விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை அப்படியே டிக்கில் விட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து மேபி ப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இது எங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் இதை ஜஸ்ட் அன்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு அப்படியே என்னோடய டெஸ்க்டாப் அப்படியே மினிமைஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சியில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதை ஜஸ்ட் நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் அதை ஜஸ்ட்டு சிம்பிளாக டபுள் டைம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்க்கான என்வான்மெண்ட் இங்கே இருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்வான்மெண்ட்டில் நீங்கள் ப்ரெஷராக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த என்வான்மெண்ட்டில் மவுஸை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களோட மவுஸோட கர்சர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபைலு, அதை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீன் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மற்ற ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு லைக் இந்த மாதிரி ஃபைல் எடிட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா. ஸோ அதில் நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலு நியூ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆல்ரெடி ஏதாவது வருது அப்படின்னா அதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து ஃபைல் நியூ கொடுங்க. ஸோ உங்களுக்கு நோ நேம் 01.cpp அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ .cpp எது ரெப்ரசன்டேட் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து நம்ம C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா .cpp அந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணணும். இல்லை நம்ம வந்து C ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா .c அப்படின்ற நேமில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபைலில் சேவ் அஸ் பண்ணிக்கோங்க. சேவ் அஸில் நம்ம .c அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஃபைல் நேம் வந்து நான் வந்து மை ஃபஸ்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன் ஃபைலுக்கு. .c ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ மை ஃபஸ்ட்டு C.c அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு
என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ மை ஃபஸ்ட் டாட் சி அப்படின்ற ஒரு பிளைன் இது வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக வந்து நீங்கள் உங்களோட சி ப்ரோக்ராமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சி ப்ரோக்ராம் வந்து ஆஸ் இன்க்ளூடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு எல்லா அப்ளிகேஷனுக்குமே நீங்கள் சியில் வந்து எத்தனை ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணாலையும் 2 ஹெடர் ஃபைல் வந்து ரொம்ப மேண்டடரியாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆஸ் இன்க்ளூடு studio.h. ஸோ நத்திங் பட் ஸ்டாண்டர்டு இன்புட் அவுட்புட், அதுதான் வந்து studio.h அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொன்னாங்க. ஸ்டாண்டர்டு இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைல் நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூடு conio.h அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹெடர் ஃபைல் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? studio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படின்ற ஹெடர் ஃபைலும் conio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலும் தேவைப்படும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா void main அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாய்ட் மெயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஓப்பன் கர்லிங் பிரேசஸ் அண்டு கீழே வந்து க்ளோசிங் கர்லிங் பிரேசஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து பிரிண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா printf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது சியில். சரிங்களா? printf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் ஹெடர் ஃபைலுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஸோ அது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஹெடர் செக்ஷன் சி ப்ரோக்ராமில். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த printf அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுனால ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இங்கே லிங்கிங் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ printf அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலையும் அதை வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் அவுட் ஆகிடும். ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ printfக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது, இங்கே ஒரு கொட்டேஷனுக்குள்ளே நம்ம இங்கே என்ன கொடுத்தாலும் XYZ என்ன கொடுத்தாலும் அப்படி நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்ரி சி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த ஸ்டாண்டர்டு இன்புட் அவுட்புட் டாட் ஹெச்சோட யூசேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அடுத்து இந்த conio.h இருக்கு இல்லைங்களா, அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஸோ மேபி நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்க்ரீன் இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸாக பார்த்த ஏதாவது அவுட்புட்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்கலாம். ஸோ அந்த அவுட்புட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் தேவைப்படாது. அதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் விண்டோ நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ CLR SCR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இந்த conio.h அப்படின்ற அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ளே இருக்கிறதுனால அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ printf அப்படின்ற ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதை நம்ம லிங்க் பண்ணோம், இன்க்ளூட் பண்ணோம். அடுத்து வந்து கிளியர் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுனால அதையும் நம்ம வந்து லிங்க் பண்ணோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட் வந்து ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அவுட்புட்டை வியூ பண்ணி பார்க்குறப்ப அவுட்புட் வந்துட்டு இமீடியட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இமீடியட்டாக க்ளோஸ் ஆகாமல் என்னோடய அவுட்புட்டை நான் பார்க்குற வரைக்கும் நானாக மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் என்னோடய ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கெட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கெட் கேரக்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த conio.h அப்படின்ற ஃபைல் ஹெடர் ஃபைலுக்குள்ளே இருக்கிறதுனால தானே நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது 2 வந்து ஹெடர் செக்ஷனில் எதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் நம்ம எந்தெந்த ஃப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஹெடர் செக்ஷனை கண்டிப்பாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ printf வந்து இதுக்குள்ளே இருக்கும்.
இந்த கிளியர் ஸ்க்ரீனு கெட் சிஹெச் வந்து கோனியோக்குள்ளே இருக்கிறதுனால அந்த 2 ஹெட்டர் ஃபைல் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம சி ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ ஈவன் நம்ம எத்தனை லைன்ஸ் ஆஃப் சி ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணாலையும் அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பைலருக்கு சொல்லணும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து சியோட கம்பைலர், டர்போ சி கம்பைலர். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு சி ப்ரோக்ராமுக்கும் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஒரு சி ப்ரோக்ராமுக்கு கொடுக்கணும். 1 or more கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எரர். சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே நான் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போதைக்கு வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அடுத்து கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் வர அவுட்புட் வந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் பிரிண்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, பிரிண்டப்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கெட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம அவுட்புட் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, அந்த அவுட்புட் வந்துட்டு இமீடியட்டாக க்ளோஸ் ஆகாமல் அந்த விண்டோ அப்படி இருக்கிறதுக்காக கெட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக வந்து சேவ் பண்ணிக்குவோங்க. ஸோ அடுத்து இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். சரிங்களா? ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் மெனுஸில் கம்பைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ கம்பைல்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆர்எல்ஸ் ஆல்ட் ப்ளஸ் F9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கம்பைல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து நோ எரர். ஒருவேளை நீங்கள் ஏதாவது எரர் வந்து கமிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எரர் வந்து இங்கே இண்டிகேட் ஆகும். ஸோ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்பைலேஷன் விண்டோ வந்து போயிடும். ஸோ நம்ம ஒரு சின்ன எரர் வந்து கமிட் பண்ணுறதா நினச்சிக்குவோம். ஸோ இங்கே இந்த டெர்மினேஷன் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, செமிகோலன், அதை வந்து நான் தூக்கிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் வந்து நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 எரர்ஸ் அப்படி வந்திருக்குது. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஸோ நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எரரோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கர்சர் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு அந்த செமிகோலனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து போயிடும். ஸோ ஆல்ட் F9 கொடுத்து நான் வந்து ஒன்ஸ் அகைன் கம்பைல் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ சி ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோங்க. அடுத்து கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணி எரர் ஏதாவது வருது அப்படின்னா அந்த எரரை வந்து கிளியர் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து ரன் பண்ணணும். ரன்குள்ளே போயிட்டு ரன்னை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F9 வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்துடும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வெரி ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் வந்து இந்த என்வான்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஆஸ் யூஷுவலாக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்கள் சி ப்ரோக்ராமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை வந்து கிளியராக கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைலுக்குள்ளே போயிட்டு குவைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவைட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இல்லை வந்து ஆல்ட் X அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.